ஓகே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மரவள்ளி செடி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் துளசி செடி இப்போ புதுசாக வந்து இது வச்சுருக்கோம் வெற்றிலை செடி. இது உடந்து போயிடுச்சு. இப்போ செடி வச்சு வளர்க்க போகிறோம். பாருங்கள் பாருங்கள் வேலி வந்து நல்லா கடுமையாக இருக்குது. வெற்றிலை செடி பாருங்கள். வெற்றிலை செடியும் பாருங்கள். ஸோ தண்ணி ஊற்றிட்டு போகிறோம். பாருங்கள் செடிக்கு நாளைக்கு எவ்வளோ இது வருதுன்னு பார்க்கலாம். செடிக்கு தண்ணி ஊற்றுவோம். இவ்வளோ வலிமையாக வச்சு பாருங்கள். மரவள்ளி செடி இது வந்து பூஜை அறையிலையும் பயன்படுத்தலாம். பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே துளசி செடி. இது வந்து பெருமாளுக்கு வந்து துளசி மரம் நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு இது வச்சுருக்கோம். வெங்காயம் செடி வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வெங்காயம் செடி ஊற்று வருது. இது வெற்றிலை செடி. இது வந்து நட்டு வச்சதால் காஞ்சி போச்சு. இது வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றியதால் நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அடுத்த செடியை போய் பார்க்கலாம் வாங்க. அடுத்த செடியை போய் பார்க்கலாம். செம்பருத்தி செடி, ஒயிட் செம்பருத்தி செடி பார்க்கலாம் வாங்க. துளசி மரம் வச்சுருக்கோம். துளசி செடி வச்சுருக்கோம் பாருங்கள். வெங்காய செடியும் வந்து வச்சு வெயில் செடியாக நிறைய வெயில் அடிக்கிறதால உடஞ்சி போச்சு. ஊற்றி வச்சுருக்கோம். பார்க்கலாம் துளசி பார்க்கலாம். பார்க்கலாம் நட்டு வருதுன்னு துளசி செடி பார்க்கலாம். வருதுன்னு பார்க்கலாம். துளசி செடி இது செம்பருத்தி செடி முந்தே போச்சு. செம்பருத்தி செடி முந்தே போச்சு. நல்லா பச்சை பசேன்னு இருந்தது, உடஞ்சே போச்சு. வெயிலுக்கு தாங்க முடியல. அது உடம்பு இதுவாகிடுச்சு. ஃபுல்லாக வந்து போச்சு. நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஒயிட் செடி செம்பருத்தி செடி. பக்கத்துலேயே வந்து நாவ மரம் இப்போ தான் வச்சுருக்கோம். பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். சின்னதாக வருது பாருங்கள். பெரியவங்க அதான் வெடிச்சிருக்கோம். இந்த செடி ஒரு மந்த்தில் வந்துடும். தண்ணி ஊற்றுறோம். ஓகே கைஸ் பக்கத்துலேயே வெற்றிலை செடி வச்சுருக்கோம். அதையும் வந்து போச்சு. ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.